ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஒரு மாரல் ஸ்டோரி சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கஷ்டம் வரும். கஷ்டமே இல்லாத வாழ்க்கையே இருக்காது. அப்படியே ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. அதனால சூசைட் பண்ணிக்கலான்ட்டு இருந்தாங்க. சரின்னு அவர் ஒரு பார்க்குக்கு போயிட்டு வரலான்ட்டு போறாங்க. அந்த பார்க்ல போய் ஒரு பெஞ்ச்ல உட்கார்றாங்க. ரொம்ப நேரம் போனதுக்கு அப்புறம் அவர் எந்திரிச்சு போலான்னு பார்க்கும்போது ஒரு வயசான தாத்தா அவர் பக்கத்தால உட்கார்றாரு. அந்த தாத்தா இவர்கிட்ட கேட்கிறாரு, ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்கும்போது அப்போ அந்த பிஸ்னஸ் மேன் சொல்றாங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ்ல நிறைய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தாத்தா கேக்குறாங்க, உன்னோட பிசினஸ்ல எவ்வளவு பணம் இருந்தா உன்னால பிசினஸ் ரன் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு 5 கோடி இருந்தா போதும்னு அந்த பிசினஸ் மேன் சொல்றாங்க. அப்ப அந்த தாத்தா அவரோட பேக்ல இருந்து ஒரு செக் எடுத்து 10 கோடிக்கு செக் எழுதி தராங்க. அந்த பிஸ்னஸ் மேனால நம்பவே முடியல. நம்ம பார்க்கறது கனவா நிஜமானு ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. அந்த தாத்தா நீ சூசைட்லாம் பண்ணிக்க வேண்டாம், இந்த பணத்தை வச்சு உன் பிஸ்னஸ் ரன் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் மேன் அந்த செக் எடுத்துட்டு போய் ஆஃபீஸில் போய் பீரோவில் வச்சுட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ நம்ம கிட்ட பணம் இருக்கு, நம்ம போய் பேங்க்ல லோன் கேட்டு அதை வச்சு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. பேங்க்ல போய் கேட்ட உடனே லோனும் கிடைச்சிருச்சு. இவர் பிஸ்னஸும் ரன் பண்ணாரு, பெரிய பணக்காரரும் ஆயிட்டாரு. 5 நாள் கழிச்சு அந்த செக் எடுத்துட்டு அந்த பார்க்குக்கு போய் அந்த தாத்தா பார்க்கறதுக்காக போனாரு. அந்த தாத்தாவை எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே காணோம். பார்த்தா ஒரு வயசான பாட்டி அங்க நிக்கிறாங்க. அப்புறம் இவர் அந்த பாட்டி கிட்ட அந்த தாத்தா பத்தி விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்றாங்க, சாரி, இவர் என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாட்டி சொல்றாங்க, சாரி, அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, யாரை பார்த்தாலும் செக்கை கிழிச்சு எழுதி தந்துடுவாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் மேனுக்கு இப்போதான் ஒன்று புரிஞ்சுது, அந்த செக்கை யூஸ் பண்ணாமே நம்ம இவ்வளோ பெரிய ஆள் ஆயிருக்கோம். நம்பிக்கை இருந்திருந்தா நம்ம இந்த சூசைட் லெவல் வரைக்கும் போயிருக்க மாட்டோம். நம்பிக்கை இருந்தால் தான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும்னு நினச்சாங்க. ஸோ வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே கஷ்டங்கிறது வந்துட்டு தான் இருக்கும். நம்ம நம்பிக்கையோட போனா அதை ஜெயிக்க முடியும். ஸோ நீங்களும் வாழ்க்கையில நம்பிக்கையோட எதிர்த்து போராடுங்க. நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.